வணக்கம். இது சமையல் சிங்கப்பூர். இன்றைக்கி நம்ம பிஸா செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். விராப் எடுத்து வச்சுருக்கேன். அந்த விராப்பை பார்க்குறதுக்கு இது மாதிரி இருக்கும். ஒரு ஏர் ஃப்ரையர் ட்ரே எடுத்துகிட்டு அதில் பேக்கிங் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் ஒரு விராப்பை வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு ஆலிவ் ஆயில் அந்த விராப் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும். இப்போதைக்கு என்கிட்ட ப்ரெஷ் இல்லாதனால நான் வச்சுருக்க ஸ்பூனை வச்சு ஆலிவ் ஆயிலை அந்த விராப் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆலிவ் ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ண பிறகு அதில் ஷ்ரெட்டட் மொசரல்லா சீஸ், அதாவது துருவின மொசரல்லா சீஸை அந்த விராப் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி போட்டு வச்சுக்கணும். இது ஏன்னா சீஸ் பீஸா, அதனால் சீஸ் நிறையா போட்டுக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு பீஸா ரொம்ப நல்லாயிருக்கும். சீஸ் போட்ட பிறகு அதுக்கு மேலே இன்னொரு விராப்பை வச்சு கவர் பண்ணிக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பிஸா சாஸ் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு அந்த பிஸா சாஸ் அந்த விராப் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும். பிஸா சாஸுக்கு மேலே ஷ்ரெட்டட் மொசரல்லா சீஸை தூவி வச்சுக்கணும். சாஸ் தெரியாத அளவுக்கு ஷ்ரெட்டட் மொசரல்லா சீஸை நிறையா தூவி வச்சுக்கணும். ரெடி பண்ணி வச்சுருக்க விராப்பை ஏர் ஃப்ரையர் ட்ரேயில் வச்சுக்கணும். ஏர் ஃப்ரையர் ட்ரேயில் வச்ச பிறகு அதை நம்ம ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டு பவர் ஆன் பண்ணிவிட்டு 200 டிகிரி செல்சியஸ் 5 மினிட்ஸ் வச்சு நம்ம பிஸாவை பேக் பண்ணணும். எண்ட் ஃபங்க்ஷன் பிஸா பேக் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம் பிஸா எப்படி வந்திருக்குன்னு. பிஸா பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. பிஸாவை ட்ரேலேருந்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றி வச்சுக்கிறேன். மாற்றி வச்சுட்டு ஒரு பிஸா ஸ்லைசர் எடுத்துகிட்டு அதை நமக்கு எந்த அளவுக்கு ஸ்லைசஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வெட்டிக்கலாம். 4 ஸ்லைஸாக வெட்டிக்கலாம், இல்லைன்னா 6 ஸ்லைஸாக கூட வெட்டிக்கலாம். நான் 8 ஸ்லைஸாக அதை நான் ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பீஸை எடுத்து பார்த்தா அது சீஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால இது சீஸ் பீஸா. சீஸ் எல்லாம் போட்டுக்கலாம், ரொம்ப ஸ்ட்ரெச்சியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சமையல் சிங்கப்பூர் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் சிங்கப்பூர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு சமையல் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் திரும்பவும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் சமையல் சிங்கப்பூர். நன்றி, வணக்கம்.